ஆண்டவர் நம்மளை ஃப்ரீ ஆக்கிட்டாரு, டெலிவர் ஆக்கிட்டாருன்னா அந்த ஏரியாவில் நிஜமான விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். பாருங்கள், சில விடுதலைகள்லாம் நிபந்தனையோடு வருது, ஆனால் சில விடுதலைகள் நிபந்தனை இல்லாத விடுதலை. கர்த்தர் விடுதலை ஆக்கினா அப்படி தான் விடுதலை ஆக்குவார். பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பணும்னு சொல்லும்போது பார்வோன் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, போங்க, ஆனால் ஆண்கள் மட்டும் போயிட்டு வாங்க, பெண்கள் குழந்தைங்களாம் இங்கே இருக்கட்டும்ன்றாரு, அவங்களுடைய மிருக ஜீவன்கள்லாம் இங்கே இருக்கட்டும்ன்றார். ஒரு கண்டிஷனல் டெலிவரன்ஸை தான் பேசுகிறார். நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க, போய் ஆராதிச்சுட்டு வந்துடுங்க, நீங்கள் என்ன தான் வெளியே போனாலும் என்னுடைய கண்ட்ரோலில் கொஞ்சம் இருக்கணும்னு ராஜா வச்சுருக்கிறார். ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு பாருங்கள். மறுபடியும் பார்வோன் தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் ஜனங்களை விடுதலை ஆக்கும்போது திருப்பி பார்வோன் அவங்க மேலே கையே வைக்க முடியல. ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியங்களை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிரந்தரமான விடுதலை உண்டாவதாக. சில பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கும்போது நிரந்தரமாக அந்த பகுதியிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஸோ சாபத்திலிருந்து முற்றிலுமாய் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். There is no curse for a believer. ஒரு தேவனை விசுவாசிக்கிற தேவ புள்ள வாழ்க்கையில் சாபம் கிடையாது, சாபம் பழிக்காது, சாபம் வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் பயந்துக்கிறாங்க சாபத்தை பற்றி. இது ஒரு வேளை சாபமாக இருக்குமோ, என் குடும்பத்தில் தொடர்ந்து இந்த பகுதியில் நான் கஷ்டப்படுறேன், அது ஒரு சாபமாக இருக்குமோ, இல்லை யாராவது எங்களை சபிச்சிருப்பாங்களோ, இல்லை ஒரு பரம்பரை சாபமாக இருக்குமோ. சில குடும்பத்தில் குறிப்பிட்ட வயதில் ஆண்கள் மரிக்கிறத ஒரு சாபமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில வியாதிகள் பரம்பரையாக வர்றதை சாபமாக பார்க்குறாங்க, நஷ்டத்தை சாபமாக பார்க்குறாங்க. நிறைய ஒரு டிசீஸோட கனெக்ட் பண்ணியோ, ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஏதோ ஒரு சம்பவத்தை கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு சாபம் எங்கள் வாழ்க்கையை தொடருது அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சாபம் எங்கு உருவானது, சாபத்தை எப்படி நீக்கினார், இன்றைக்கு நீங்களும் நானும் சாபத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இனி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தலைமுறையில் சாபத்தை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. நீங்கள் பயப்படுறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற சாபத்தையும் முறிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பா. when you bless, curses are broken. நீங்கள் ஆசீர்வதிச்சா மற்றவங்க மேலே இருக்கிற சாபம் கூட உடையுங்கிற கர்த்தர் உங்கள் நாவல் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஃபஸ்ட்டு சாபம்ன்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 3:17, 3:17. பூமி உன் நிமித்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சபிக்கிறேன்னு சொன்னாரா, சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாரா? சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தர் சபிக்கல. கர்த்தர் சபிக்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார். மனுஷன் ஆசீர்வதிச்சார், எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். மனுஷன் கையில் தான் பூமியை கொடுத்தாரு. பூமியை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மனிதன் தவறினதுனாலே அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்த பூமி அவனாலே சபிக்கப்பட்டதோ ஒழிய கர்த்தராலே சபிக்கப்படவில்லை. தேவன் ஒருவரையும் சபிக்கிறவரே அல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னால தான்டா பூமி சபிக்கப்பட்டுச்சு, உன்னால தான், நீ தவறுனதுனால உன் நிமித்தமாக பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கு? சபிக்கப்பட்டிருக்கு. அந்த சாபத்தினுடைய விளைவை நீ பார்ப்ப. வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியது இருக்கும், உன்னுடைய பலனை கொடுத்து நீ உழைச்சி சாப்பிட வேண்டியது இருக்கும்னு ஒரு கர்ஸ் பூமியில் இருக்குது. அந்த பூமி யாரால இருக்குது? உன்னால இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், பூமி சரியாகணும்னா யார் சரியாகணும்? இப்போ மனுஷன் பாவம் செஞ்சதுனால, மனுஷன் சபிக்கப்பட்டதுனால அவனுக்கு கீழே இருந்த பூமி சபிக்கப்பட்டுருச்சு. இப்போ பூமி சரியாகணுமா, மனுஷன் சரியாகணுமா? மனுஷன் சரியானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? பூமி சரியாயிரும். இப்போ கர்த்தர் என்ன பிளானில் இறங்குறாருன்னா, மனுஷனை ஆசீர்வதிக்கிற திட்டத்தில் இறங்குறார். இப்போ கர்த்தர் இறங்கி ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். நோவாவின் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பழுகி பெருகி மறுபடியும் பூமி என்ன பண்ணு? நிரப்பு. அவங்களும் பழுகுனாங்க, பெருகுனாங்க, மறுபடியும் தவறுனாங்க, அவர்களும் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை கூப்பிட்டாரு, அவன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன்? சாபத்தை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் மேலே ஆசீர்வாதத்தை பேசுறாரு, நீ ஆசீர்வாதம் இருப்படா, உன் வயிற்றில் பிறக்கிற, உன் குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் பாரு. உன்னை ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறேன், உன் மூலமாக நிறைய பேர் என்ன ஆக போகிறாங்க? ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்க்கையை தொடங்குறான்.
அந்த மனுஷன் வாழ்க்கையை பார்த்தா அவன் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தது வேற வாழ்க்கை, ஆசீர்வாதம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிறது வேற. அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதுவரை இல்லாத நன்மைகள்லாம் உங்க பின்னாடி வரும்ன்றேன். இதுக்கு முன்னாடியும் ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு ஆபிரகாம் வீட்டில், ஆனால் அது வாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது பூமி தாங்க முடியாத அளவுக்கு அது பெருக ஆரம்பித்து விட்டது. when blessing manifest, ஆசீர்வாதம் வெளிப்படும் போது நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். ஆமென்.